அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் ஜியோன் பிரேயர் டைம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததற்காய் நன்றி. ஒரு விசை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நம்மை முற்றுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மையாகவே இன்றைக்கும் நம்முடைய ஜீவன்யம் தேவனை மட்டும் நோக்கி இருக்குமே ஆனால் நிச்சயமாய் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனால் காக்கப்படுவோம். எனக்கன்பானவர்களே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் தேவன் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் மத்தியிலே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னவென்றால், அதாவது தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மையானது அநேகரை வாட்டி வதைக்கிறது. அதாவது நோயே இல்லாட்டா கூட சரீரத்துல தங்களுடைய தாழ்வை நினைச்சு சோர்ந்து போய் உற்சாகத்தெல்லாம் இழந்து போயிருந்தாங்க. ஐயோ, நான் அது ரொம்ப படிக்கலையே, நான் அழகா இல்லையே, நான் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இல்லையே. ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவங்க அவங்க மற்றவங்க கூட பேசுறதுக்கு கூட பயப்பட்டு பேசக்கூட முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போயிருந்தாங்க. அதனால இந்த சமுதாயத்துல அவங்க ரொம்ப தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. சில பேருக்கு தங்களுடைய தாழ்வு மனப்பான்மை, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், நான் அழகா இல்லை, எனக்கு என்னை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சரீரத்துல ஏதாவது பலவீனங்கள் இருந்தா அந்த பலவீனத்தை நினைச்சு சோர்ந்து போறாங்க. அன்பானவர்களே, இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் என்று இன்றைக்கு நாம் ஒரு விஷயம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது தாழ்வு மனப்பான்மை ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அதாவது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக
கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் அப்படிதான் இருந்தேன். என்னால வாழ முடியாது, என்னால இந்த சமுதாயத்தில் வாழ நான் லாயக்கு இல்லை, எனக்கு இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, எனக்கு நல்ல திறமையா குடும்பம் நடத்த தெரியல. அதாவது எத்தனையோ வருடங்கள் ஆயும் குழந்தைகள் எல்லாம் மரித்து போகும்போது கர்த்தருக்கு என்னை பிடிக்கல, ஒருவேளை நான் சரியில்லை போல இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால என் வாழ்க்கையை நடத்த முடியலன்னு சொல்லி என்னை அறியாமலே ஒரு தாழ்வு மனப்பான்மை, எங்கேயும் நல்ல இடத்துக்கு போக பிடிக்கல, குழந்தை இல்லாதனால மலடின்னு சொல்றது, மற்றும் என்னை வேறு விதமாய் பார்ப்பது, திறமையா குடும்பம் நடத்த தெரியாம, அதாவது ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதியே இல்லாம வாழ்க்கையில அநேக கவலைகளோடு மனசுல சோர்ந்து போய் தான் காணப்பட்டேன். ஆனால் நாள் ஒன்று வந்தது, என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாய் வணங்கி அவர் பாதத்தில் நின்று ஜெபித்து கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை பிடிக்கும் போது ஒரு நாள் வந்தது, என் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி என்னை அபிஷேகம் பண்ணின போது என் ஆண்டவர் எனக்குள் வந்துவிட்டார் என்ற ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் நிரப்பினது, ஒரு சமாதானம் நிரப்பினது, என்னை அறியாமல் மகிழ்ச்சி உருவாகினது. என்னுடைய தாழ்வு மனப்பான்மை எங்கு போச்சுன்னே தெரியல. எனக்கு எனக்குடைய ஆண்டவர் இருக்கிறாருங்கிற அந்த உற்சாகம், ஆகவே என்னாலும் பெரிய காரியம் செய்ய முடியும் என்கிற ஒரு மிகுந்த ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் உருவாக ஆரம்பித்தது. ஆகவே என்னுடைய குறைகளை நான் பெரிதாக பார்க்கவில்லை, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை நான் நினைத்தே பார்க்கவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல மனுஷனா பிறந்தோம்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கதாங்க செய்யும். ஒண்ணு சரீரத்துல இருக்கும் அல்லது உள்ளத்துல இருக்கும். ஆனா அன்று சொல்றாரு, தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைகளை நிறைவாக்குவார். இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும். என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது நடக்கும் என் வாழ்க்கையில என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு வேதத்திலே லேயாள் என்கிற ஒரு மகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். லேயாள் மிகவும் கூச்ச பார்வை உடையவள். கூச்ச பார்வை என்றால் ஒருவேளை வெட்கம் என்று சொல்லலாம், இல்லது மாறு கண்ணாக இருக்கலாம். அவள் கண்கள் பார்க்கவே, மற்றவங்களை பார்க்கவே வெட்கப்படலாம். இப்படிப்பட்ட கண்களை கீழே பார்த்து கொண்டே நடக்கிற ஒரு மகளா இருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. அவள் கூச்ச பார்வை உள்ளவள் என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய சகோதரி ராகேல் மிகவும் அழகுள்ளவளாகவும், மிகுந்த அழகுள்ளவளாய், அவள் ரொம்ப பெரிய சரப்பா இல்லாட்டாலும் அந்த ராகேல் இவளை விட நல்லா இருந்தா. இவன் அழகுல கூட சிறந்தில்லை. கூச்ச பார்வை ஒரு பக்கம், அழகு ஒரு பக்கம் குறையா இருந்திருக்கலாம். ஆனால் அவளை பெற்றெடுத்த தகப்பன் எப்படியாவது தன் மகளுக்கு திருமணம் செய்து முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபை ஏமாற்றி திருமணம் செய்து கொடுக்கிறார். பாருங்க, ஒரு எதனாலும் கொடுத்துடலாம், கணவனை பங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது, யாராலும் முடியாது. நம்முடைய கணவனை இன்னொரு மகளுக்கு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் லேயாளுடைய கணவன் பங்கு போடப்பட்டான். அந்த பங்குல ஒரு பங்கு அன்பு கூட லேயாளுக்கு கிடைக்கல. 4 பங்கு போட்டாங்கன்னா அது ஒரு பங்கு கூட லேயாளுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட மன வருத்தத்தோடு கணவனுடைய முழு பாசத்துக்காக லேயாள் ஏங்குகிறாள். எத்தனையோ பேர் இப்படி இருக்கலாம் தானே. நம்ம கணவனை இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கணவனுடைய அன்புக்காக எவ்வளவு ஏங்குவோன்னு உங்களுக்கு யோசித்து பாருங்க.
அந்த லேயாளுடைய வாழ்க்கை, என் புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமும் பெருமூச்சும் நிறைந்ததாக இருந்தது. அதாவது மனித அன்புக்கு எதிர்பார்த்து ஏங்கி தவித்து கடைசியில அவளுக்கு என்ன பண்ண தெரியல, ஆண்டவரை துதிக்கிறாள். அந்த துதிக்கிறதே அவளுக்கு பிடித்தமாக இருந்தது. ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய பாரம் எல்லாம் கர்த்தர் மேல போட்டுவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து அவள் மனசுல மகிழ்வதை அவள் கண்டு கொண்டாள். ஆகையால் தன்னுடைய 4வது மகன் பிறக்கும் போது, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பாருங்க, அன்புக்காய் ஏங்கினவள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள், கர்த்தரை துதிக்கிறாள். அது அவளுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த நேரம், அந்த நாட்களில் பெற்றெடுத்த அந்த மகனுக்கு யூதா என்று பெயரிடுகிறாள். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். இனி நான் கர்த்தரை தான் துதிப்பேன். துக்கமா இருக்குதா, கவலையா இருக்குதா உங்களுக்கு? கர்த்தரை துதிச்சு பாருங்க. அவரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி ஒரு புது தீர்மானம் எடுத்து பாருங்க. கவலையோடு இருக்காதீங்க. ஒரு புது தீர்மானம், ஒரு பொருத்தனை. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் ராஜ சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். அன்பானவர்களே, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆகவே துதியின் ஆறுதலை மட்டுமல்ல, துதியின் வல்லமையும் துதியின் ஆசீர்வாதத்தையும் கண்டுகொண்டால் லேயா என்று சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாரா இருந்தாலும் துதியின் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வதற்கு கர்த்தரை துதிப்பேன் என்றும் கர்த்தருக்காய் வாழுவேன் என்றும் பொருத்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக, ஒரு படை தளபதி எப்படி தேவனண்டை திரும்பினான்? நாகமான் என்ற புகழ்பெற்ற சீரியா தேசத்தின் படை தலைவனாய் பணியாற்றியவன். அவன் மகா பெரிய பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்டான். அவன் பெரிய மனிதனாய் இருந்தான். அவன் சரீரத்திலே குஷ்டரோகம் என்ற நோய் அவனை வாட்டி வதைத்தது. ஒரு பெரிய இராணுவ தளபதிக்கு குஷ்டரோகம் என்றால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். விரல்கள் எல்லாம் அழுகி போயிருக்கலாம். அவனால் எப்படி யுத்தம் செய்ய முடியும்? குஷ்டரோக வியாதி பிடித்து கொண்டிருந்து அவன் பெரிய மனிதனாய் இருந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? அவன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறிய பெண்ணின் வார்த்தையை கேட்டு அதில் நம்பிக்கை வைத்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாய் இருந்த எலிசாவினிடத்தில் வந்தான். அன்பானவர்களே, அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். முதலில் நாகமானுக்கு அப்படி செய்வதில் பிரியம் இல்லை. 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சமாகி சுத்தமாவா என்று சொல்லும் போது அந்த வார்த்தைகளை அவன் கேட்கவில்லை. கோபம் வந்தது. ஆனால் அவனோடு கூட இருந்தவர்கள் அப்படியே செய்யும்படியாய் அவனை அன்போடு பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் வார்த்தையை கேட்டு 7 தரம் யோர்தானிலே முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்திலே என் ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்கிறவர். பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும் அவர் மூலமாய். சிலரை அவர் குணப்படுத்துகிறார். சிலர் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அவர்கள் குணமாகாமல் இருக்கிறார்கள்.
கர்த்தருடைய வேலையும் சித்தமும் நிறைவேற காத்திருத்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய சித்தம் எதிர்மறையாகவும் இருக்கும். ஒருவேளை அப்படி நடக்கும்போது சில காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை என்றால், அவர் சித்தம் இல்லை என்றால் அது நடைபெறாது. எதற்காக அனுமதித்திருக்கிறார் என்று தெரியாது. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் வரை அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வழி, வேறு வழி கிடையாது. முறுமுறுக்கவோ கோபப்படவோ தேவனை விட்டு தூர விலகுவதோ அவர் வேண்டாம் என்று சொல்லி நம்மளை பாதாளத்திற்கு ஒப்புக் கொடுக்கவோ நாம் துணியவே கூடாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். கடைசியாக பவுல் என்கிற அப்போஸ்தலனை பற்றி சொல்ல இருக்கிறேன். அன்பானவர்களே, வேதத்திலே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த முள் என்ன என்று நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீர்களே ஆனால், அநேக விதமாய் அதை குறித்து அர்த்தம் கூறுகிறார்கள். ஒருவேளை அவருடைய கண்களில் இருந்த குறைபாடாய் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், தமஸ்கு வீதியிலே கர்த்தர் அவரை சந்தித்த போது பிரகாசமான ஒளி அவரை தாக்கியதனால் கண்கள் குருடாய் போயிருக்கலாம், அதோடைய விளைவுதான் இது என்று சொல்கிறார்கள். சிலர் கண்களில் இருந்து செதில் போன்ற ஒன்று விழுந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள். சிலர் முகத்தில் கொசுக்கள் மொய்த்து கொண்டே இருக்கும் என்று அவரை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த அனுபவத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு 1ஆம் தரம் உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தேன். அதாவது சரீரத்தில் அவ்வளவு பலவீனத்தோடு. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமல், அரோசியாமல், தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர் சரீரம் அலங்கோலமாய் இருந்திருக்கும், எவ்வளவு நாற்றம் எடுத்திருக்கும். அவருடைய முகத்தில் கொசுக்கள் வந்து மொய்க்குமாம் என்றால் அவர் முகம் எவ்வளவு பழுதுபட்டு இருக்கும், நாற்றம் எடுத்திருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை தேவதூதனை போலவும் இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் இப்பொழுது எங்கே? என கண்பானவர்களே, உங்கள் கண்களை எனக்கு பிடுங்கி கொடுங்கள் என்றால் அப்படியே செய்திருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 13 - 15 வரை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பல வேளைகளே அன்பானவர்களே, நிறைய நேரத்துல நம்முடைய குறைகள் நீங்கும்படி கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்கிறோம். அந்த குறைகள் நீங்காமல் போனாலும் கர்த்தர் அதற்கு பதிலாக தமது கிருபையை அளவில்லாமல் கொடுத்து வெற்றியோடு நம்மளை வழி நடத்துகிறார். குறைகளை நீங்கள் வாழும்போது கூட நீங்கள் கர்த்தருக்கு வெற்றி சிறக்கிறீர்கள். கர்த்தர் தருகிற கிருபை குறைகளை மேற்கொள்கிற கிருபையாய் இருக்கும். அது உங்களுக்கு குறையாவே தெரியாது, அது உங்களுக்கு பலவீனமாகவே தெரியாது. தேவனுடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும். அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு பக்தன்
ஒரு சொப்பனம் காண்கிறார் பாருங்களேன். அந்த சொப்பனத்துல நதியில் சென்று கொண்டிருக்கிற அவருடைய படகு முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு பாறையில் மோதிக்கொண்டே நின்று கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப அது மோதிக்கொண்டே இருக்கிறது. அவரோ கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த பாறையை அகற்றும் என்று ஜெபித்தார். ஆண்டவர் அந்த பாறையை அகற்றவே இல்லை. அதற்கு பதிலாக கிருபையாக அந்த தண்ணீரின் மட்டத்தை உயரமாக உயர்த்தி அதிகப்படுத்தினார். தண்ணீர் மட்டம் உயர்ந்தது. அப்பொழுது படகு அதுவரை முட்டி மோதிக்கொண்டிருந்த அந்த பாறைக்கு மேலே எந்த சேதமும் இல்லாமல் அந்த படகு கடந்து சென்று விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் குறைவுகளை நீக்கும் என்று நாம் கேட்கும் போது அதை பார்க்கிலும் அதை தாண்டி வெற்றியோடு செல்வதற்கு தன்னுடைய கிருபையை நதி போல பாய்ந்து ஓட பண்ணுவார். இன்னைக்கு அவர் கிருபை உங்களுக்கு நதி போல கடந்து வரும். நீங்கள் கேளுங்கள், கிருபையின் நதி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் உங்கள் சோதனைகளை ஜெயிப்பதற்கு அவர் கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்குமே ஆனால், தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படுவீர்களே ஆனால், அன்பானவர்களே, உண்மையாகவே என்ன குறைகளோடு இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.